ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுல இருந்தவங்க எல்லாரையும் விடுதலை புலிகள்னு சொன்னாங்க. அந்த புலிகள் எல்லாத்துக்கும் தலைவரா பிரபாகரன் இருந்தாரு. அவங்க இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக குண்டு வீச ஆரம்பிச்சாங்க. இந்த யுத்தம் கிட்டத்தட்ட இலங்கையில 1,00,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் போறதுக்கு காரணமா அமைஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த அமைப்பை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண இலங்கை அரசாங்கம் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட மே 28ஆம் தேதி பிரபாகரனோட சேர்ந்து இன்னும் 50,000 பேர் இறந்துட்டதா ராணுவம் அறிவிச்சாங்க. அவங்க சொன்ன அறிக்கைப்படி லக்கூன் கடற்கரை வழியா அவங்க எல்லாரும் தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால ராணுவ வீரர்களால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்களோட கால் அடியில அவரோட உடல் கிடக்கிற மாதிரி புகைப்படம் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, அவரோட மூத்த பையன் சார்லஸ் ஆண்டனி ராணுவத்தோட தாக்குதல் நடத்தி அதுக்கு முந்தின நாளே இறந்துட்டதாகவும், அவங்க மட்டும் இல்லாம அவரோட மனைவி, மகள், அப்புறம் அவரோட கடைசி குழந்தை எல்லாருமே துப்பாக்கி சூடால இறந்து போயிட்டதாகவும், அவங்க உடல் எல்லாத்தையும் இலங்கை அரசாங்கம் மீட்டதாகவும் அவங்க பக்கத்துல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. 2002 பிப்ரவரி மாசம் விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்துல சைன் பண்ணி இனிமே போர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.